ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விஜய் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் அரைஸ் கிராஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு புது கேம் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி தெரிஞ்சிச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசு ஒரு அப்டேட், நிறைய ஈவெண்ட்ஸ், ஷேடோஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த கேம் எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த அரைஸ் என்பது சோலோ லெவலிங் அனிமியை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன்னா, இந்த ஆட்டோ டிஸ்டாய் ஆட்டோ அரைஸில் ஈஸியாக வாங்க முடியும். அதுவும் உங்களால் கேமை சில லைக் பண்ண முடியாதுல்ல, அது ஈஸி. முதல்ல நீங்கள் செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஆட்டோ டிஸ்டாய் அதை முதல்ல நீங்கள் ஆன் பண்ண பார்க்கணும். அந்த ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது வெரிஃபைட் ஆகிடும். அது மாதிரி நீங்கள் ஆட்டோ அரைஸ் ஆட்டோ டிஸ்டாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ கிளிக்கும் அப்படி தான். இப்போ நீங்கள் அதையும் அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆட்டோ கிளிக் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இது தானாகவே அடிச்சிட்ருக்கோம். நம்ம இந்த கேமில் நிறைய ஷேடோஸ் கலெக்ட் பண்ணி நம்ம அன்னோன் ரேங்க்லேருந்து நம்ம மேக்ஸ் ரேங்க்கு போகணும். இப்போ இந்த கேமோட அப்டேஷனில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 2 இருக்குது. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு 2 வந்தது ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கு புதுசாக எடுத்துருவாங்க. இந்த வேர்ல்டு 2வில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இதெல்லாம் போய் எடுக்கணும். ஓகே, இப்போ தான் ஒரு ஷேடோ எடுக்கலாம்னு பார்த்தா ஷேடோ எடுக்க முடியலையே. சரி, இதில் ஷேடோ எடுத்துக்கலாம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி ஏற்றினாலாம் நம்மளால் இந்த கேமை சீக்கிரம் முடிக்க முடியும். இப்போ நம்ம கரண்ட் டிஎஸ்பி 2ல் இருக்குது. டிஎஸ்பி எப்படி நம்ம மாற்றோன்னு தான் இதில் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே லெவல் 1 லெவல் 2ல் இருக்கிற நியூஸ் அடிங்க. இப்போ நம்ம அடித்து முடிக்க போகிறோம். அப்பா முடிச்சிட்டான்டா சாமி. இப்போ நான் அரைஸ் பண்ணிட்டோம். உங்களால் இந்த மாதிரி ஷேடோஸை வெறும் 4 அரைஸ் தான் பண்ண முடியும். இந்தமாரி குஷ்டக்கிழமை இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வெப்பன்ஸ், மணி, எக்ஸ்பி இந்த மாதிரிலாம் வரும். இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட்டு வெப்பன் இது டேமேஜ் 3 பைக்கி முல்டான்னு ஏதோ ஒன்று. இப்போ நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ டேமேஜை பாருங்கள். நம்ம டிஎஸ்பி மட்டுமே 5 கரண்ட் டிஎஸ்பி. இந்த மாதிரி டிஎஸ்பி இன்க்ரீஸ் பண்ணுறது. வாட் ஐ டூ? சரி, இதுக்கு மேலே நல்லா முடியாது சாமி. ஓவராக பெருசாக போகுது. இதில் வேறு இவங்க எல்லாரையும் எப்போ முடித்து தள்ளுறது. 4 பேர் எடுக்கணுமா? 4 பேர். இப்போ நான் என்கிட்ட 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் 7 டேமேஜ், இன்னொருத்தர் 7 6 தலை ஃபார் ரீசன் 7 4 யா. இப்போ இவன் அரேஸ் ஆகிட்டான். இப்போ இங்கே லெவல் 5. நீங்கள் ஒரு 3 ஷேடோஸ் எடுத்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட நல்ல வெப்பன் இருக்கும்போது லெவல் 5ல் இருக்கவங்கள அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக முடியும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஷேடோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணும். இதில் மொத்தம் 2 ஷாப் இருக்குது. நீங்கள் ஷேடோஸை கூட எக்ஸ்ட்ரா ஈக்வப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷாப்புக்கு போய்ட்டு கீழே இருக்கிற ரோப்ளாக்ஸை டிக்கெட் கொடுங்க. கீழே இருக்க டிக்கெட், இந்த டிக்கெட் ஷாப்பை கொடுத்தீங்கன்னா இதோ இங்கே மேலே இருக்கு பாருங்கள். 749 டிக்கெட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சுடுவோம். ரைஸ் ஆகிட்டானா தெரில. நம்ம ஆட்டோ ரைஸை வேறு ஆஃப் பண்ணிட்டோம். என்ன செய்யுதுன்னு தெரில. சரி, நம்ம ஆன் பண்ணிப்போம். 4 ஷேடோ எப்படியோ வந்துச்சு. இந்த 4 ஷேடோஸையும் ஈக்கோ பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ அவங்களே போய் நம்மளுக்கு அடித்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஏஎஃப்கே பண்ணால் இப்போ நம்ம கரண்ட் டிஎஸ்பி கிட்ட ஒரு சம்திங் அரௌண்டு ஒரு சம்திங் கிட்ட வருது. ஏதோ வேர் டென்ஷன் டஞ்சன் இஸ் ஆல்சோ known as dungeon. ஏடா லூசுமே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த கேமில் டஞ்சன் ஒன்று இருக்குது. அது இப்போ கீயை வச்சு ஓப்பன் பண்ணுற டஞ்சன், நார்மல் ஸ்பான் ஆகிற டஞ்சன்ஸ்லாம் இருக்குது. டஞ்சன்ஸில் ரேங்க் வரைக்குமே இருக்குது. எஸ் ரேங்க் வரைக்குமே இருக்குது. எஸ்எஸ் ரேங்க் டஞ்சன்லாம் இருக்குது. அதுக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியாது. எஸ்எஸ் ரேங்க் டஞ்சனில் வாட் ஐ வில் டூ ஐம் ஸோ பாவம்யா. இது பார்த்தீங்கன்னா நிறைய மெனூஸில் இருக்குது. இப்போ கிஃப்ட்டு அப்டேட் லாக்ஸு. நான் அப்டேட் லாக்ஸு பார்த்தேன். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா கோடு பார்த்துருப்பீங்க. அந்த கோடு எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டேனே ஷாப்
ஆமாம், ஷாப்புக்கு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கா, உங்களுக்கு இந்த கோடை அப்படியே போடுங்க. இப்போ நம்மளுக்கு கிஃப்ட்டு கிடச்சிச்சு. சூப்பர் சூப்பரோ சூப்பர், வேறு மாதிரி கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட 99 டிக்கெட்ஸு, அடுத்து நிறைய லெஜெண்டரி டெஸ்ட்டு, ரேர் டெஸ்ட்டு, காமன் டெஸ்ட்டு, போர்ஷன் பண்டில்ஸ்லாம் இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணால் நிறைய போர்ஷன் கிடச்சிருக்கு. டேமேஜ் போர்ஷன், ஜெம்ஸ் போர்ஷனு, கேஷ் போர்ஷனு, எக்ஸ்பி போர்ஷனு, இந்த மாதிரி நிறைய போர்ஷன், வெப்பன் ட்ராப் போர்ஷனு, ஷேடோ போர்ஷனு. அடுத்து இந்த 1+ அரைஸ், அதாவது அரைஸ் சான்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் 3ல் இருக்கேன்னா கரெக்டாக என்னோட அரைஸில் 4 அரைஸ் சான்ஸ் கொடுக்கும் எனக்கு. இது அனிமேலாம் வரல, இவங்களே தான் தூக்கி ஒன்று போட்டிருக்காங்க. சோலோ லெவலிங் சீசன் முடிஞ்சதுனால எனக்கு சோலோ லெவலிங் பார்க்கவே பிடிக்கல. சோலோ லெவலிங் சீசன் 3 எப்போ வந்து நம்ம எப்போ பார்த்து, சோலோ லெவலிங் சீசன் 2 இஸ் பெஸ்ட், இஸ் த கோட். That is only it is a goat. I think now I don't want to be a spoiler the solo leveling season. சரி, நம்ம குஷ்டம் முடிக்க பார்ப்போம். டக்கு இந்த மாதிரி ஜெம்ஸை நீங்களும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஜெம்ஸை வச்சு உங்களால் நிறைய வேலை பார்க்கணும். நான் வந்து இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக போடுறேன். இப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப்பிங்கில் போகலாம். என்னென்னலாம் பண்ணுறனோ அதை கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக வச்சு கூட பார்த்துக்கோங்க. நான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க மாட்டேன். சரி, பார்த்துக்கலாம். இதோட நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. இதோட டைம் ஸ்கிப்பில் போகும்போது என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நான் டைம் ஸ்கிப் போகணுன்னு ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சோல்ஜர்ஸ் எடுத்தோடனே இந்த செகண்ட் இந்த தாத்தா மாதிரி இருப்பாங்க, அவங்கள எடுத்துக்கோங்க. அடுத்து அங்கே லாஸ்ட்டு கிட்ட டக்குன்னு ஒருத்தர் இருப்பான், அவனை எடுத்துக்கோங்க. டக்கு 4 பேர் எடுத்தது மாதிரி லோகன் மாதிரி ஒருத்தர் இருப்பான், கோட்டு போட்டுட்டு ரெட் கலரில், அவனை எடுத்துக்கோங்க டக்குன்னு. இதோ இவன் தான். அடுத்து ஆண்ட்ரஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவனை எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த லைட் ஹவுஸ், அதாவது அந்த டெஸ்க் இருப்பான் அந்த ஐலண்டில், அவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் சீக்கிரம் டெவலப் ஆகிட்டு போக முடியும். ஜேஜு ஐலண்ட் ஆர்க்கு கூட இதில் ஸ்பான் ஆகும். சரி, இது வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்கிப்பில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்ல மாட்டேன், கோ அண்ட் வாட்ச் டைம் ஸ்கிப்.
ஸ்கிப் அதில் தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நிறைய பேர் ஃபார்ம் தான் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய விஷயம்லாம் காமிச்சிருப்போம். அப்பா இங்கே பார்த்தீங்கன்னா டஞ்சன் ஸ்பான் இன் ஃப்ளெட்ச் டவுனு, ஜேஜோ ஐலண்டா ஆர் ரைடு ஸ்டார்ட் நவ் ஸ்டார்ட் செட். இதோ இந்த ஆண்ட் இருக்கா, அதுதான் ஜேஜோ ஐலாண்ட். இந்த ஜேஜோ ஐலாண்டுக்கு தான் நம்ம நிறைய ஆண்ட்ஸை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால நம்ம சீக்கிரம் இந்த ஜேஜோ ஐலாண்டுக்கு ஓடி பார்ப்போம். முதல்ல நீங்கள் போட்ஸை வாங்குங்க. ஃபஸ்ட்டு போட்டே ஒரு 500 ஜெம்ஸ் இருக்கும். நீங்கள் 500 ஜெம்ஸை சீக்கிரம் ஃபார்ம் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் சீக்கிரம் எப்படியாவது ஜெம்மை ஃபார்ம் பண்ணி சீக்கிரம் ஜேஜோ ஐலாண்ட் போய் நல்லா ரேங்கர், டி ரேங்கர், அடுத்து சி, அடுத்து பி, அடுத்து ஏ, இந்த மாதிரி தான் உங்களோட செட்டிங்ஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி தான் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணணும். இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படியோ. இப்போ நான் வந்து ரேங்கர் ஒரு ஆண்டை தேடணும். இவன் வந்து டி ரேங்கர் வாய்ப்பு இருக்குது. இவன் என்ன ரேங்க்னே தெரில சரியா. என்ன ரேங்கோ ரேங்கெல்லாம் ரேங்கே நான் தானே. போவோம். இந்த வருஷம் கப்பு லாலிபாப்பு, பிசாலா கப்பு லாலிபாப்பு கம்மியாக இருக்கவங்களுக்கு கிடைக்கவே மாட்டுறாங்க. இவன் ரேங்கர் தான், இவன் சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்கள் இவனை அடிக்கணும்னா நிறைய நல்ல நல்ல ஷேடோஸ் வேணும். இவனை எப்போ கொன்று நம்ம எப்போ காசு எடுத்து இவன் வேறு 9,000 எடுத்துப்போம். எல்லோரும் சேர்ந்து தாட்டா கொண்டு வேண்டியதாக இருக்குது. 60K யாராச்சும் பில்லியன்லாம் இருக்காங்கல்ல ப்ரோ. உங்களுக்கு எப்படி இந்த கேம் பற்றி இவ்வளோ நல்லா தெரியும் டீட்டெயிலாக? எஸ் ஐ நோ, பிகாஸ் ஐ ஆல்ரெடி பிளே திஸ் கேம் பிஃபோர். ஆமாம், இந்த தடுத்து எதுவுமே நல்லா கிடைக்க மாட்டேது. ஆமாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன செய்யுதுன்னே தெரியலையே. கம்மியாக யாருமே கிடைக்க மாட்டுறாங்களே. ஒரு 30, ஒரு 20, இன்னும் ஒரு 70 கிட்ட தான் இருப்பான். அட்டானுங்கடா சீக்கிரம். இவங்க அப்படியே இல்லாத பேத்தி நிறைய ஃபேமிலி கொடுப்பான். இவன் நம்ம கரண்ட் டிஎஸ்பி ஒரு 200 கிட்ட இருக்குமா? எஸ், கரண்ட் டிஎஸ்பி 200. சரி, இவன் வந்து கொண்டுட்டான். நம்ம கஷ்டப்பட்டு வச்சுட்டு எல்லாத்தையும். என்ன செய்யுதுன்னே தெரியலையே. ஐயோ, இன்னும் எத்தனை பேர் தான் அடிக்கிறது? டேய் சீக்கிரம் வந்து சிக்குங்கடா. நானாவது சீக்கிரம் அடிச்சுட்டு போயிடுவேன். ஒருத்தவங்க கூட சிக்க மாட்டாங்க. 90K 900K இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்காங்க. எப்போ இவங்க சிக்கி நம்ம எப்போ கப் அடிச்சு. அதான் இந்த இது வேர்ல்டு பாஸ் டிஃபீட்டட். எஸ், ஐ எம் அ வேர்ல்டு பாஸ். இப்போ 50ல் ஒருத்தவங்க கிடச்சிருக்கான். இவன் நம்ம இப்படியே முடிக்கணும். ஓய்யோ, எல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இது வேறு ஃபுல்லாக பிரச்சனை எழுத பார்க்கும் ஃபுல்லாக. அங்கே இப்போ நான் வெளில தான் போயிட்டு இருக்கோம். கனெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் இப்போ பாருங்கள், டிஎஸ்சி 1Kக்கு மேலே போயிடுச்சு. இது சீக்கிரம் முடிஞ்சால் தான் இருக்கும். என்ன ஆக போதே தெரியலையே, ஒன்றும் புரியலையே, தெரியல. இந்த மாதிரி இன்னொரு வெப்பன் இருந்தால் இதை நம்ம ரேங்கில் டி ரேங்க் ஆகி இதோட இதை 6 ஆக்கலாம். டேமேஜ் 6 தான் டேமேஜ். 3 வெப்பன் சுக்காடா, நியாயமே இல்லை. 9ன்னு ஒன்று. நம்ம ஃபஸ்ட்டு ரேங்க் அண்டு அது ஒருத்தனை எடுத்துட்டான் கஷ்டப்பட்டதுக்கு. இவன் பில்லியன் இருக்கும். இல்லை யாரும் ஐயாதீங்க. சரி, நம்ம இடத்துக்கே போயிடலாம். ஃபார்ம் பண்ண நிறைய கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான ஒருத்தவங்களாக வேணும். இந்த வெப்பனை வாங்கணும். முதல்ல என்ன பண்ண வாங்கலாம்? 31 இந்த ஸ்விஃப்டி வாங்கிடலாம். நல்லா தான் இருக்குது. பை யுவர் ஃபர்ஸ்ட் வெப்பன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம முதல்ல செஞ்சு முடிச்சு இல்லையா?
இது ஷேடோ அப்டேட்டு. இங்கே இருக்குது வெப்பன் அச்சைன்மெண்ட்டு. இன்னும் எனக்கு ஒன்று தேவைப்படுது, வாங்கிடுவோம் டக்கு டக்குன்னு. என்ன ப்ரோ அங்கே ஒன்று தான் கழிச்சிட்டு இன்னொன்று தான் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் 3 கேட்டத்தில் இன்னும் புது வெப்பன் ஒன்று வாங்கி வச்சு 62க்கு நம்ம வந்து இதை ஈக்கப் பண்ணிக்கலாம். ஷேடோ அப்டேட்னாலே எல்லாம் முடிஞ்சிருக்கு. அவன் யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கும் தெரியாது. எதுக்கு சீக்கிரம் முடித்தா இப்போ 1 மில்லியன் ஜெம்ஸு ஃபஸ்ட்டு இது, இல்லைன்னா 114 இது டிக்கெட்ஸ் வச்சு இன்னும் 99 டிக்கெட்ஸ் தான் இருக்குது. முன்னாடியே ஒரு 14 டிக்கெட்ஸ் கிடச்சி அதுதான் போச்சு. இப்போ நம்ம எழுத்தாவில் ஒரு ஜி ரேங்கர் நல்லா வெப்பன்லாம் என்ஜாய் பண்ண சொல்லுது. பண்ண முடியுமா? காசு இருக்கா? இது இல்லையே, சுத்தமாக இல்லையே, காசு சுத்தமாக தான் இல்லையே. நம்ம என்ன வாங்கணும்? இது லிட்டில் கோட்டு உங்கள்கிட்ட 500 கிட்ட இருந்தால் இங்கே வாங்கிடலாம். இப்போ என்கிட்ட இருந்துச்சு, நான் வாங்கிட்டேன். எப்படா கிடச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சீக்ரெட். அதாவது ஏஎஃப்கே ஏரியா பட் நம்ம ஏஎஃப்கே பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா டைமண்ட்ஸ் இவங்க கொண்டு தான் எடுக்க முடியும். நம்ம அதிகமாக போக போக டைமண்ட்ஸோட இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ட்ரில்லியனில் கூட டைமண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு ஈக்கோ பெஸ்ட்டு கொடுத்தா இந்த ஆண்ட்டு வந்துட்டான், ஒரு ஆண்ட்டு. இப்போ இவனை வச்சுட்டு சீக்கிரம் இவனை அடிக்கணும். இந்த 6 7 டாய் எப்படா இவங்க அடிச்சிடுவான்? கிடச்சிட்டான்டா. இவன் இப்போவே இங்கேயே வச்சு முடிச்சிடுவான். வெப்பன் ஸ்பைக்கி இப்போ 6ல் இருக்குது, டி ரேங்க் ஆகி. என்னமா அவரேஜ் ஆகலை, அவரேஜ் சுத்தமாக ஆகலையே. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது இவங்களை 2 இல்லை 5 இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் 2 எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா 2 எடுத்துகிட்டு அதுமா ஒரே ஒரு 2 எடுத்துகிட்டு அதுமா 5 எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக முடியும். இப்போ நான் இத்தனை பேர் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ இவனை தான் நம்ம லாஸ்ட்டாக அடிக்கணும். அதாவது இவங்கெல்லாம் பிரைட்ஸ் நம்ம ஒரே அடியில் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நான் இப்போ அவங்க சீக்கிரம் வாங்க, இவனே முடிச்சிடுவோம். இப்போவே செத்துப்போ அரேஸ் ஆகிட்டான். நம்மளுக்கு இன்னொருத்தவன் டெக்கு வாயை போடு ஃபக்கு டெக்கு. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களால் விளையாட முடியும், ஜெயிக்க முடியும். இது லாக் ஆள் எங்கடா இருக்குது? செலக்ட் ஆள், செலக்ட் அப்பாடி, செல் ஆல் செலக்ட் அப்பாடி எல்லாம் காசு கிடச்சிச்சு. நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்கப் பண்ணி வச்சுப்போம். வேகமாக போவோம். மவுண்ட்ஸ் எடுக்க தான் போகிறோம். மவுண்ட்டே மவுண்டனில் இருக்கும் மவுண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் இந்த பாறையை தாண்டி வந்துட்டு ஸ்பான் பண்ணணும் மவுண்ட்டை கொடுத்து. இங்கே பாருங்கள், இப்போ வந்துருச்சா? ரெண்டு பேர் உட்காந்துட்டு போகலாம். அதான் இப்போ டஞ்சன் வந்து கிராஸ் வில்லேஜில் ஸ்பான் ஆகிருக்கு. ஆனால் நம்மளால் போக மாட்டியாச்சு. நம்ம இப்போ மவுண்ட்டு இருக்கிற ஏரியாஸ்லாம் போய் பார்ப்போம். நம்மளுக்கு இந்த வீடியோவில் ஒரு மவுண்ட்டு கிடைக்கும், ஆனால் அந்த மவுண்ட்டு கிடைக்குமான டவுட்டு தான். ஏன்னா அந்த ட்விஸ்ட்டில் நீங்களே பாருங்கோ. இப்போ நம்ம போகிறோம் மவுண்ட் எடுக்க போகிறோம். மவுண்ட் இல்லை, வண்டியை திருப்பி டிரைவர். போகிறோம் மவுண்ட் எடுக்க போகிறோம். இதோட நம்ம வீடியோ படிச்சுக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய்.